கோபிகா ஜீவனஸ்மரணம். நம்ம திருவியார் க்ஷேத்திரத்தில் மிகவும் வைபவமாக சம்பூர்ண ஜட்டாபாராயணம் கணபாராயணம் ஒரு 16 கணபாடிகளை வச்சுட்டு ரொம்ப அபூர்வமான கிரந்தம் லக்ஷண பாராயணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜடாபாராயணம் முடிச்சா இப்ப கணபாராயணம் பண்ணிட்டு இருக்கா. கணபாராயணம் யாரு பண்றாளோ அவள் இடத்துல எல்லா தேவதைகளும் சாட்சாத்தா உக்காண்டு அவ ஸ்வரூபமாவே தேவதைகள் அவ்வளவு திருப்தி படுறா அப்படின்னு சொல்லியிருக்கு. கணபாராயணஸ்து சகிருத்வா குருதே த்விஜா சவை பிரம்மா சவை விஷ்ணு சவை ருத்ரோ நசம்சயா அப்படிங்கிற வேதத்தை கனமா சொல்றதுக்கு ரொம்ப பிராப்தம் வேணும். நம்ம போய் ஒரு பாடசாலையில போய் பார்த்தோம்னா முதல் வருஷம் குழந்தை சேர்க்கும் போது எழுதின்னு வரணும். பேரெல்லாம் ஒரு 10 பேர் எழுதின்னு வரணும். அந்த 10 பேரை ஒரு 8 வருஷம் கழிச்சு போய் 4 வருஷம் 6 வருஷம் கழிச்சு போய் பார்க்கணும். 10 பேர்ல 6 பேர் தான் இருப்பா. 8 வருஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா 4 பேர் தான் இருப்பா. 10வது வருஷம் இந்த இப்ப கணபாராயணம் பண்றால வேதம் மொத்தம் சொல்றா பாருங்க, 30 நாளைக்கு 40 நாளைக்கு. அந்த முடியும் போது பார்த்தோம்னா 4 பேரோ 3 பேரோ தான் பூர்த்தி ஆகும். இப்போ இந்த படிப்பு ஒரு 25% தான் எல்லாரும் 100% ஆசைப்படுறா படிக்கணும், இதை பூர்த்தி அடையணும்னு. ஆனா பாக்கியம் 25% தான் கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான கிரந்தம், எல்லாருக்கும் அது பாக்கியம் கிடைக்காது. வேதம் மொத்தம் நல்லா அத்தாரிட்டியா படிச்சா போறாது, சொல்லி தர மாதிரி அத்தாரிட்டியா வருதுங்கிறது 25% தான். அதனாலதான் அவள் இடத்துல பிரம்மா, அவள் இடத்துல விஷ்ணு, அவள் இடத்துல பரமேஸ்வரன் சந்திருப்தியாக உட்கார்ந்து இருக்கா. நம்ம தேவதா ஸ்வரூபமா அவளை போய் நம்ம பார்க்கறது, அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா நேரம் இந்த 3 தேவதைகள்ட்டையும் வாங்கிட்ட ஒரு பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி என்ன பலன்னா பிரில்லியன் சொல்றது பாருங்க, அனந்தம் வேத பாருங்க, அளவே கிடையாது. இந்த பிரபஞ்சம் மொத்தம் உக்காண்டு வேதத்தை சம்ஹிதையா நம்ம ருத்ரன் நிறைய ருத்ர பாராயணம் எல்லாம் பண்ற. அந்த மாதிரி உலகம் மொத்தம் மாதிரி வேதம் படிச்சவாள எல்லா இடத்தையும் உக்காத்தி வச்சு ருத்ரம் சமகம்லாம் சொன்னா என்ன பலனோ அது இந்த கணபாராயணத்துல ஒரே ஒரு தடவையிலே சொல்லி வந்துருதான். இங்க 12 பேர் இருக்கா. அப்பனா எத்தனை அளவே இல்லாத அளவுக்கு இந்த லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை, லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணா நம்ம குடும்பமும் அதுல ஒன்றும், நம்மளும் அதுல ஒன்றும் தனி கிடையாது. அதனால ரொம்பவும் ஒரு வசத்தியான ஒரு வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கு. இங்க ஐயாரப்பருக்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரம்மோத்சவம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தி அதுக்கு மண்டல பாராயணம் மண்டலாபிஷேகம்னு 40 நாளைக்கு வச்சிருக்கா. அது போன 12 வருஷம் முன்னாடி இதே மாதிரி வேதத்துல என்னென்ன பாகம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான கோவில். இங்க பகவானுக்கு மூச்சு காத்தே வேதம் தான். வேற ஒன்றும் பகவானுக்கு தனியா நம்ம வேற எதை நைவேத்தியம் பண்ணாலும் அவருக்கு ஒன்றும் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மமதேவதா. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். இந்த உலகம் மொத்தம் யார் கையில இருக்கு அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட இருக்கு. பரமேஸ்வரனோ மகாவிஷ்ணுவோ அவ கண்ட்ரோல்ல இருக்கான். நமக்கு என்னென்ன தேவையோ பார்த்து நம்ம பாப புண்ணியத்தை அனுசரிச்சு நமக்கு 1 கோடி ரூபா கொடுக்கறது, 1 லட்ச ரூபா பிடுங்கிறது, கஷ்டத்தை கொடுக்கறது, சுகத்தை கொடுக்கறது, ஜுரத்தை கொடுக்கறது எல்லாம் அவரோட ஆர்டர் படி தான் நடக்குமா. சரி, அவர் ஆர்டர் படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லோரும் அவர்கிட்ட கட்டுப்பட்டு இருக்கோம். அவர் ஒருத்தர்கிட்ட கட்டுப்பட்டு இருக்காரு. யாரு அப்படின்னா மந்திராதீனம் தெய்வம். மந்திரம் எங்க இருக்கோ அங்கதான் தெய்வம் இருக்கான். அதனாலதான் இந்த மாதிரி அபூர்வமான ஒரு கோவில்ல நிறைய மந்திரங்கள் சொல்ல சொல்ல இங்க பார்த்தேன்னா நிறைய சந்நிதி பார்த்தா நெடுகா இருக்கு. அவ்வளவு தூரம் நடந்தாலும் பத்தவே இல்லை, அவ்வளோ தேவதைகள் இருக்கா. அத்தனை தேவதைகளுக்கும் இவ்வளோ மந்திரமும் தேவைப்படுறது. அதனாலதான் அவ ரிஷிகள்லாம் மண்டலாபிஷேகம்னு வச்சு இந்த மாதிரி வேத பாராயணங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கா. அந்த மந்திரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மமதேவதா. யார் ஒருத்தர் அப்பா அம்மா விட்டுட்டு இந்த மாதிரி 10 வருஷம் 12 வருஷம் படிச்சு இந்த லட்சண பாராயணம் கணபாராயணம் பண்றாளோ, புஸ்தகம் பார்க்காம சொல்றாளோ, அவ கிட்ட தேவதை எல்லாம் சந்திருப்தியா இருக்கான் இருக்கு. அதனால இவ ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்கா. அவசியம் அவ நிர்வாகத்தை கேட்டு நேர நம்மளால எது முடியுமோ ஜென்மா எடுத்தா வேதம் படிக்கணும், கேட்கணும், காப்பாற்றணும். நீங்களாம் காப்பாற்றணும். அப்பதான் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது.
அடுத்த ஜென்ரேஷன் உங்க பேரன் பேத்தி குழந்தை எல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த ஒரு ரூட்டை, இந்த ஒரு புண்ணியத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு சேர்க்கணும். நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? இனிமேல் படிக்க முடியாது, ஜென்மா எடுத்தாச்சு படிக்க முடியாது, எல்லாரும் பிஸியா இருக்கும். பண்றவாளை விசாரிச்சு இந்த மாதிரி குவாலிட்டியா பண்றவாளுக்கு நம்ம அவசியம் நம்மளால முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிரிவாதான் சொல்ல, ஏதோ யதாசக்தி ஒரு பர்சன்டேஜ் தானத்துக்குன்னு வச்சுட்டு அதை விசாரிச்சு நம்மளால நேரம் போக முடியாதுன்னா கூட இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்து அவசியம் தர்மத்தில் கலந்துட்டு எல்லோரும் ஆயுசு ஆரோக்கியம் புண்ணியம் மனசாந்தியோட அமோகமா இருக்கணும்னு இங்க இருக்கிற பிரதாதேவர சுவாமி தர்ம சம்பர்த்தினி வெள்ளிக்கிழமை அம்பாலோட அனுகிரகத்தினாலையும் எல்லாரும் சகல ஸ்ரேயஸோடு இருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ.